இப்போ அதிமுக பலகீனமான நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறது. 45% வாங்கினாதான் சார் ஜெயிக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும். 40-42%. மிச்சம் உள்ள 25%க்கு எங்கே போவார்? 14-15%, 18%. என்டிஏ அதுலேயுமே இப்போ பிரச்சனை ஆகிப்போச்சே. அதனால் வெற்றி இப்போது சாத்தியமில்லை. ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் வெற்றிக்கான பாதையில் திரு எடப்பாடியை அழைத்து செல்லும், அதிமுகவை அழைத்து செல்லும் என்கிற கள யதார்த்தத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இப்போது ஒரு பகுதியை வழிநடத்தி செல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியின் பொதுச்செயலாளராகவே வாழ்நாள் முழுவதும் தொடர்வோம், எதிர்க்கட்சியாகவே நாம் உட்காருவோம் என்கிற மனநிலை அவருக்கு வந்து விட்டதோ, அதனால்தான் இவ்வளவு பிடிவாதம் காட்டுகிறாரோ. ஏங்க, மகத்தான கட்சி, மிகப்பெரிய கட்சி இந்த அதிமுகவுக்கு வரும், வலுவான கூட்டணி, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம், தூக்கி எறிவோங்கிறார். இன்றைய நிலை என்ன என்ன உங்களுக்கு இருக்கு? ஜெயிக்கணும்னு நினைக்கிறார், முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுகிறார், முடியாது என்பதுதான் கட்சியின் நிலை. சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக இருந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வரைக்கும் வந்து விட்டோம். எம்பி, எம்எல்ஏ, மந்திரின்னு இருந்து முதலமைச்சர் என்கிற தமிழ்நாட்டின் உயர் பொறுப்பில் அமைந்து விட்டோம். இனி கட்சி என்ன ஆனால் என்ன, கட்சி வெற்றி பெற்றால் என்ன, ஆட்சி அதிகாரத்திற்கு வராவிட்டால் என்ன, என்னிடம் கட்சி இருக்க வேண்டும். வெற்றி பெறுவதற்கு தான் கட்சி, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் ஒரு தலைமை, அது இல்லைங்கிறதான குற்றச்சாட்டு. அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பொதுவெளி கருத்தாக இருக்கு.